அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் புகழ் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்த யூஜிசி நெட் எக்ஸாம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி யூஜிசி நெட் எக்ஸாமோட தமிழ் சிலபஸ் எக்ஸாம் நடந்தது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் எனக்கு யூஜிசி நெட் ரிலேட்டடாக வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஹவு டு கிளியர் எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கீங்க. மெட்டீரியல் கேட்டிருக்கீங்க. மீன்வாயில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அது பெருசாக வீடியோ போடுற அளவுக்கு டைம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறதால என்னால் வீடியோ போட முடியல. பட் இருந்தாலும் இந்த முறை பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எப்படி எழுதியிருக்கீங்க, ஸோ ஃபர்தராக எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும், இன் ஃப்யூச்சர் நீங்கள் எப்படிலாம் இது பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நடந்த யூஜிசி நெட் எக்ஸாம் மொத்தமாக 150 கேள்விகளுக்கு நடந்தது. பேப்பர் 1ல் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும் 50 கொஷின்ஸ் இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும் பேப்பர் 1ல். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்லேருந்து ஒரு 100 கேள்விகள் இருக்கும். ஸோ டோட்டலாக எவ்வளோ ஸ்கோர் எடுத்தால் நம்மளுக்கு ஜேஆர்எஃப் கிடைக்கும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ண போகிறோம். ஃபர்தராக பார்த்திங்கன்னா இப்போ ஜேஆர்எஃப், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஹெச்டி ஒன்லி அப்படின்னு ஒரு 3 கேட்டகரி பிரிச்சுருக்காங்க. இப்போது நீங்கள் இன்றைக்கி எழுதின எக்ஸாமில் பேப்பர் 1 எப்படி பண்ணியிருக்கீங்க, பேப்பர் 2 அதாவது சப்ஜெக்ட் பேப்பர் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ நான் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஜேஆர்எஃப் வச்சுருந்தாலுமே இன்றைக்கி என்னோடய நாலேஜ் எப்படி இருக்குது தமிழில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்றைக்கும் போய் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு பேசிக் லெவல் ப்ரிப்பரேஷனில் போய் எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஸோ லாஸ்ட் டிசம்பர் 23 எழுதியிருந்தேன். ஸோ அதோட இப்போ நான் ஜூன் 26 இந்த எக்ஸாம் நான் அப்ரோச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கொஷின்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ தமிழ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியங்களில் இருந்த கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. எதை பேஸ் பண்ணியிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 8 தொகை 10 பாட்டிலிருந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக ஒரு 4-5 கேள்விகள் இருந்தது. காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் சீவக சிந்தாமணி, வளையாபதி, என்ன சமண காப்பியங்கள், ஸோ ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நிறைய லெவலில் ரோல் ப்ளே பண்ணுச்சு. சிற்றிலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிற்றிலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கலிங்கத்து பரணி, மோகவதை பரணி இது ரிலேட்டடான கேள்விகள்லாம் இருந்தது. ஸோ இலக்கணத்துக்குன்னு வரும்போது பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தை பற்றின பேஸ் ரீசன், அப்புறம் இந்த நன்னூலை பொறுத்த வரைக்கும் நன்னூலில் இருந்து வந்திருக்கும் இல்லைங்களா, ஒரு புதியன புகுதலும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான இதங்கள் இருந்தது. யாப்பு அணி இலக்கணம்லாம் பார்த்திங்கன்னா பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க நிறைய. ஸோ உரைநடை வளர்ச்சி அதில் பார்த்திங்கன்னா உரைநடையோட பேசிக் கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. திறனாய்வு முறைகள்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வடிவ